நமசிவாய. இந்த கொடுத்த பணம் திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறது. கடன் நம்ம வாங்கியிருக்கோம், கடனை திருப்பி கொடுக்க முடியல, இஎம்ஐல ரொம்ப பிரச்சனையில இருக்கு, கிரெடிட் கார்டுனால பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி நான் என்ன நினைச்சாலுமே எனக்கு நடக்கிறதே இல்லை. நான் ஆரம்பத்தில் எனக்கு சில பேர்லாம் இங்கே சொல்லும்போது சொல்லுவாங்க, எனக்கு 30 வருஷமா பிரச்சனை, எனக்கு 20 வருஷமா பிரச்சனை, நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு பிரச்சனை, நான் பிறந்ததே பிரச்சனை, இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் தான் இந்த ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னால் நான் விஷ்ணு சஹஸ்ரநாம மந்திரம்ன்றது கொடுத்துருந்தேன். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொடுத்த போது நிறைய சாத்த அன்பர்கள் எல்லாருமே லலிதாவை விட்டுட்டீங்களே, நீங்களே வாராகியோடதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, ரெகுலராக நீங்கள் சண்டி ஹோமம் பண்ணுறவர் தானே அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டாங்க. அவங்கள விட்டுட்டோம் அப்படின்றது கிடையாது. அந்த டைம்ல எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல சொல்லி உத்தரவு வந்தது, அதனால அந்த மாதிரியான விஷயம் சொன்னேன். இப்போ எனக்கு நீங்க எல்லாமும் கேட்டிருக்கீங்க, அம்பாலோட ஒரு விஷயமும் சொல்றதுங்கிறது நமக்கு சந்தோஷம் தானே. ஸோ அது மாதிரியான விஷயமாக லலிதா சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது, இந்த சஹஸ்ரநாமம்னாலே 1000 பெயர்கள் அப்படின்ற விஷயமும் நம்ம உங்களுக்கு சாதாரணமாகவும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சொன்ன விஷயம் தான், நான் தான் சொல்லணும்னு கிடையாது. யூஸ்வலா சஹஸ்ரநாமம்னாலே 1000 அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தோம்னா அஷ்டோத்திரம் அப்படின்றது 108 அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ இந்த சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலே மிக மிக முக்கியமான ஒரு 9 நாமாவளி இருக்கிறது. 9 நாமாவளி. இந்த 9 நாமாவளியை நீங்கள் தினசரி சொல்லி வந்தீர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளாகட்டும், உங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்றது, நான் இப்ப சொன்னேனே எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த விஷயங்களாகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் யாராவது வாங்கிட்டு போயிட்டு அவங்க திருப்பி கொடுக்கல அப்படின்ற மாதிரியா இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இந்த ஒரு விஷயத்தில் நிறைவேறும். சாத்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு ஈடுபாடு இருந்தா அவங்களுக்கு பார்த்தோம்னா இன்னும் அதிகமாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாத்தத்தில் ஈடுபாடா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஜென்ரலா ரொம்ப லேமன் டேர்ம்ஸ்ல சொல்ற மாதிரி, ஒரு அம்மனை போய் பாக்குறீங்க, அல்லது ஒரு அம்பாலை போய் பாக்குறீங்க, அல்லது ஒரு தாயாரை போய் பாக்குறீங்க, பார்த்த உடனே ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க பரவசம் அடைகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஒரு சந்தோஷம் வருது, நம்ம அம்மாவை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் வருதுன்னா இமீடியட்டாவே இந்த மந்திரங்களை நீங்க சொல்ல ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாவே ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஒரு 9 நாமக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய கர்மா, நமக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம பூர்வ ஜென்மத்திலேயோ இல்லை இந்த ஜென்மத்திலேயோ இல்லை எந்த ஜென்மத்திலேயோ நம்ம பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் கரைக்கக்கூடியதாகவும் அதை அதிலிருந்து மீட்டு நாமே கரையேற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் அம்பாள் இந்த நாமாக்களை சொல்லி வரும்பொழுது அதற்குண்டான பலனை தருவாள் அப்படிங்கிறது. இது எவ்வளவு தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 9 நாமாக்கள் சொன்னேன்ல, 9 × 9 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு? 9 × 9னா 81 தடவை. இந்த 81 தடவை இதை சொல்ல வேண்டும். செட்டா தான் சொல்லணும். நான் ஒரு 9 நாமாக்கள் சொல்றேன்னா அந்த 9 நாமாக்களையும் செட்டா நீங்க சொல்ல வேண்டியது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சர்வ ருணாயை நமக என்று சொல்லியிருக்கோம். சர்வ ருணாயை நமகங்கிறதா முதல் மந்திரம். அப்ப அந்த சர்வ ருணாயை நமக அப்படின்னு சொல்லிட்டு 2வது நம்பர் காமதாயினியை நமக அப்படின்ற மாதிரி. காமதாயினியை நமக, சர்வருணாய நமக, காமதாயினியை நமக. ஃபர்ஸ்ட் சர்வருணாய நமக நம்ம 9 தடவை சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் காமதாயினியை 9 தடவை சொல்றோம். அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. இது 9ம் அவளை நம்ம பூஜிப்பதற்கு உண்டான ஒரு விஷயம். இந்த பூஜிக்கிறதுக்கு வேற ஒரு ரிச்சுவல் இருக்கு, அந்த ரிச்சுவல் எப்படின்றதையும் பார்த்துடலாம். இதுக்கு நீங்க எவ்வளவு நாள் இந்த ஒரு விஷயம், இப்ப 9 × 9 ரவுண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லணும்னா ஜென்ரலா பார்த்தோம்னா நீங்க 9 டேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு ஒரு ரொட்டீன் இருக்கு. நான் இப்ப சொல்ல போற ரிச்சுவல் ரொட்டீன், அந்த ரொட்டீனை 9 டேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதுமே பண்ணி வாருங்க. ஏன்னா 1000 நாமாக்களை சொன்னவங்க சும்மா சொல்லல, வெறும் ஒரு 9 நாமாக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம், எல்லாமே நடக்கும். ஏன் அவளை 1000 நாமாக்கள் கொண்டு புகழ்ந்தார்கள்? அவளுக்கு 1000 நாமாக்கள் சொல்லி புகழ்ந்தாலே அவளுக்கு பத்தாது. அது பார்த்தோம்னா அவளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நம்ம 10,000மோ 10 லட்சமோ சொல்லலாம். அது மாதிரியான விஷயம். அப்ப இதுல 9 நம்ம சொல்றோம் அப்படின்னும் பொழுது பார்த்தோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இந்த விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தினசரி நம்ம 9 நாமாக்களை நம்ம சொல்றோம். ஒரு 9 டேஸ் இந்த ரிச்சுவல் முடிச்சுட்டு டெய்லியே இந்த 9 நாமாக்களை நீங்கள் சொல்றோம். இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே இந்த சர்வமங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே சரண்ய திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ஒரு 10 வருஷம் முன்னால் அந்த துர்காய நமக சொல்லியிருந்தேன், அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் துர்காதேவியுடைய வேறு சில மந்திரங்கள் இருக்கின்றன, அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரியாக நீங்கள் எப்பொழுதுமே இதை மனதில் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் காலையில, மத்தியானம், சாயங்காலம், மத்தியானம், காலையில செருப்பு இல்லாம ஏதாவது ஒரு இடத்துல அம்பால மனசார நீங்க நினைச்சுன்னு இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். நான் ஈவினிங் டைம்ல சொல்லலாம், காலையில சொல்லலாம், அது மாதிரி சொல்லிட்டே இருங்க. அப்பொழுதுதான் அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக லலிதாம்பிகையுடைய அனைத்து விதமான எந்த ரூபமாக இருந்தாலுமே சரி, நான் இப்ப அம்பாள்லாம் சொன்னதெல்லாம் எந்த ரூபமாக இருந்தாலும், வாராகி ரூபமா இருந்தாலும் சரி, காமாட்சி ரூபமாக இருந்தாலும் சரி, பிரத்யங்கரையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே, மகா காளியாக இருந்தாலுமே சரி, அதுக்குண்டான பலன் அப்படின்றது உங்களுக்கு அற்புதமாகவே கிடைக்கும். நீங்க யூஸ்வலா எந்த அம்பிகையை நீங்கள் அம்மனை வழிபடுவீர்களோ அல்லது தாயாரிடம் இந்த விஷயத்தை சொன்னால், தாயாரும் அம்பாளும் வேறு வேறு கிடையாது.
அதனால அது மாதிரியான விஷயமா சொன்னாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஸ்ரீ சுக்தத்தை போய் அம்பாள் கிட்ட சொன்னா பலன் கிடைக்காதானா அப்படி கிடையாது, தாராளமா கிடைக்கும். அதனால நமக்குள்ளதான் ஏகப்பட்ட பாகுபாடுகள். நமக்கு சில விஷயங்கள் சூட்சுமமாக புரிய வைப்பதற்காக தான் இப்படி அம்பாள் தாயார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எல்லாம் ரூபம் எடுத்திருக்கிறார்கள். இப்போ இந்த மந்திரங்களை பார்த்துடலாம். இந்த ரிச்சுவல் அப்படின்னு சொன்னால அந்த ரிச்சுவல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குங்குமம் இருக்கு இல்லையா, சுத்தமான குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. முன்னால ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம், ஏதாவது செம்பு பாத்திரமா இருக்கட்டும் அல்லது நார்மலா ஏதாவது ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி. பேசிக்கலி பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சுவாமி மாடத்துல சுவாமிக்குன்னு யூஸ் பண்றதா இருக்கணும். நீங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு யூஸ் பண்றதை எடுத்து இதுல பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா அது சரி வராது. நீங்க எதர் நீங்க பிளாஸ்டிக்ல தான் என்னால வாங்க முடியும்னா பிளாஸ்டிக்ல வாங்கிக்கங்க. இல்ல எனக்கு அது கூட வாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கீங்க, பேப்பர் இருக்குல்ல, நார்மல் நியூஸ் பேப்பர் இருக்கு, எங்கேயாவது அது கூட கிடைக்காதா, அது மாதிரி நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து கிழிச்சு முன்னால வச்சுக்கோங்க. கொஞ்சம் கையில குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த குங்குமத்தை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் குங்குமம் வேலை செய்யாது. டூப்ளிகேட் குங்குமம் அப்படின்றது எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு சாதாரணமாகவே தெரிஞ்சிருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுத்தமான குங்குமம் என்னன்றது நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லைன்னா பெரிய கடைகளில் சுத்தமான குங்குமம், இந்த சுவாமி விஷயங்கள்லாம் விற்கக்கூடிய இடத்துல சுத்தமான குங்குமமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரே குங்குமத்தையே நீங்க திரும்பி திரும்பி யூஸ் பண்ணலாம். நீங்க நிறைய இந்த 9 நாளைக்கும் ஏகப்பட்ட குங்குமம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. காரணம் ஒரு நாளைக்கு 81 தடவை நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். 81 டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ×9 81 ×9 அப்படின்ற மாதிரியான விஷயமா போயிடுது. ஸோ அது மாதிரி போகும்போது அவ்வளவு குங்குமம் நிறைய வேணுமான அவசியம் கிடையாது. நம்ம ஒரு பிஞ்சு தான் எடுக்க போறோம். அந்த குங்குமத்தையே ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுடுங்க. இல்ல நீங்க புதுசா செய்யறதா இருந்தாலும் அந்த குங்குமத்தெல்லாம் இட்டுக்கும் போது உங்களுக்கு அதற்குண்டான பவரே தனியா இருக்கும். அது நீங்க அதை வச்சுட்டு பார்த்தாதான் அது ஒன்று விஷயம் தெரியும். நீங்க எந்த அளவுக்கு இன்வால்வ்டா இந்த ஒரு விஷயத்த சொல்றீங்கிறதெல்லாம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துடைய ஒரு பலனே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்வால்வ்மெண்ட், அந்த லவ் டுவர்ட்ஸ் அம்பாள் அது உங்களுக்கு கண்டிப்பாகவே வேண்டும். ஸோ அது மாதிரி எந்த ஒரு அம்பாளாக இருந்தாலும் அந்த அம்பாளுடைய படத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல கணபதியை தியானம் செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெய்விளக்கேற்றி வைத்துக் கொள்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க. பெண்கள் 9 நாள் எப்போ பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயமா பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க தினசரியா இந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறது ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு எப்போ முடியாதோ முடியாத டைம்ல சொல்ல போறது இல்லை, முடிஞ்ச டைம்ல சொல்ல போறீங்க. அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த என்ன விஷயத்திற்காக இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த கடன் சொல்லியிருந்தேன், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கொடுத்த கடன் திரும்பி வருதுன்னு சொல்லியிருந்தேன். இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை சங்கல்பம் பண்ணிக்கோங்க. எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா அது அந்த டைம்ல எப்ப கிடைக்குமோ அப்பதான் கிடைக்கும். ஒன்னு ஒன்னா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உடனே கிடைக்கும். ஸோ அந்த விஷயமாக நீங்க ஞாபகத்தில் வைத்துவிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த 9 நாளும் சரி, அதுக்கப்புறமும் சரி. மெயினா இந்த 9 நாள்ல அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி சங்கல்பம் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டைம் தேர்ந்தெடுத்துக்கோங்க, காலையிலயோ சாயங்காலமோ உங்களுக்கு சௌரியமான டைம்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது ஒரே இடம் ஒரே நேரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் வழக்கமா சொல்லக்கூடியது. அது மாதிரி ஒரே இடத்துல உட்கார்றது, ஒரே நேரம், இந்த இன்னைக்கு உட்கார்ந்த நேரத்திலேயே நாளைக்கு உட்கார்றதுங்கிறது பலனை நீட்டிக்க செய்யும், அதிகப்படுத்தும், துரிதப்படுத்தும். ஸோ அப்படி முடியாத பட்சத்தில் ஆஸ் யூசுவல் நீங்க உங்களுடைய கன்வீனியன்ஸ் போய் பண்ணுங்க. ஸோ இந்த மந்திரத்தை நம்ம ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லும் போது உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ இந்த 9 மந்திரத்தை நான் ப்ரொனவுன்சியேஷன் சொல்லி காமிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க அல்லது பார்த்தோம்னா திரையில் வரும். ஸோ இப்போ சர்வ ருணாயே நமக அப்படின்றீங்க. முன்னால இருக்கிற அந்த பேப்பர்லயோ ஒரு பிளேட்லயோ இல்ல ஒரு செப்பு பாத்திரமோ பித்தளை பாத்திரத்திலயோ போட்டுறீங்க. ஓம் சர்வ ருணாயே நமக, ஓம் காமதாயின்யே நமக, ஓம் குண்டலின்யே நமக, ஓம் பாபநாசின்யே நமக, ஓம் சர்வ தந்திர ரூபாயே நமக அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஓம் மகாபலாயே நமக, ஓம் ஜெயாயே நம, ஓம் குருகுல்லாயே நமக. இந்த குருகுல்லா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குருகுல்லா அப்படின்றவள் அவள் ஒரு விதமான, இப்ப நம்ம வாராகி ரூபம், இப்ப லலிதாம்பிகையிடம் இருந்து எப்படி வாராகி ஒரு மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷனோ அதே மாதிரி இந்த குருகுல்லாங்கிற தேவதை ஒரு மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன், பயங்கர பவர்ஃபுல்லானவள். அவளை அவளுக்கு தனியான ஒரு கோயிலே அமைக்க வேண்டும் அல்லது ஒரு சன்னதி அமைக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசையா இருந்தது. அதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் பண்ணினேன். ஸோ இந்த விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி விடுகிறேன். வரக்கூடிய வாராகி நவராத்திரியிலே நாம் விமர்சையாக 9 நாளிலையுமே வாராய்க்குண்டான பூஜைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யவிருக்கிறோம். இதை பற்றி நான் ஃபர்தரா நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இந்த 9 நாள் நீங்களும் அந்த வாராகியுடைய ஒரு பூஜையில முடிஞ்சா நீங்க யூடியூப்ல பாக்குறது டெய்லியே, அதே மாதிரி அந்த வீட்டுல வாராகியுடைய பூஜை செய்வது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ஏகப்பட்ட பலனை அள்ளி வழங்கக்கூடிய விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று நிறைய பேர் பட்டாபிராமில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கு இல்லையா, வாராகி கோயில், அந்த கோயில் என்னுடைய கோயில், நான் நடத்தக்கூடிய கோயில் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அது அந்த கோயில் அமைவதற்குண்டான அனைத்து விதமான கருவியாகவும் நான் இருந்தேனே தவிர அந்த கோயில் என்னுடையது கிடையாது. அது கோயிலுடைய வேற ஏதாவது நிர்வாகம் ரீதியான விஷயங்களுக்கு
எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இது எதுக்காக நான் சொல்றேன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். கடந்த ஒரு சில நாட்களாகவே, இதை நான் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணிடுறேன். கடந்த ஒரு சில காலங்களாகவே வந்து பார்த்தோம்னா அந்த கோயிலுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலுக்கு வந்து ஏதாவது டொனேட் பண்றதுக்காக, அந்த கோயில் ஏதாவது ஒரு பூஜை பண்றதுக்காக, ஒரு அர்ச்சனை பண்ணி தரதுக்காக அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் அன்பர்கள் கூப்பிட்டு குருஜியோட கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்டுட்டு எங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆல்ரெடி அந்த மாதிரி 2-3 பேர் அனுப்பியிருக்காங்க. அதை அவங்களுக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரியாக நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் சொல்லிட்டு நம்ம பண்றது அப்படின்றது உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவங்களுடைய நம்பர் வந்து பார்த்தோம்னா கோயில் கான்டாக்ட் நம்பர் அப்படின்றது நம்ம வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 300-400 வீடியோ 200-300 வீடியோலையாவது கொடுத்துருப்பேன். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சவாகவும் இருக்கும். ஸோ நீங்க டைரக்டாவே அங்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் வந்து பார்த்தோம்னா அந்த கோயிலே நம்ம வந்து ரெகுலராகவே போய் பூஜை புனஸ்காரங்கள் எல்லா விஷயங்களும் நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அதே போல் அந்த அம்பிகையுடைய ஒரு அருட்பார்வை அப்படின்றது சொல்லி மாளாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயம் இப்பொழுது நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்பொழுது நம்ம வந்து அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். நம்ம இங்கே மாதிரியான யூஸ்வலா செய்யற மாதிரியான விஷயங்களும் வேறு ஒரு சில கோயில்கள்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள், வேற கோயில்கள் சீரமைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதனால அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம்னா நீங்க டைரக்டா அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அங்க அவர் தினேஷ் ஜி இருக்காரு, மகேந்திரன் ஜி இருக்காரு, அவங்களெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த கோயில் முழுமையாக அமைவதற்கும் அந்த கோயில்ல வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கும் நான் வந்து ஒரு சில காலங்கள் ஏற்பிக்கப்பட்டேன் இறையால். அதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த டைம் முடிஞ்சு போனதுனால அதுக்கப்புறம் நாம ரிலீஸ் ஆயிட்டோம் அந்த விஷயத்துல இருந்து. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இனிமேவும் நம்ம வந்து எப்போ வேணாலும் அந்த கோயிலில் போயிட்டு ஏதாவது ஒரு பூஜைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருந்தால் அவங்களும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச போது போய் பண்ணதான் செய்வோம். இப்போது அதுக்குண்டான ஒரு காலகட்டம் அமையவில்லை, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இந்த மகாபலாயே ஜெயாயே குருகுல்லாயேன்னு சொல்லிட்டு அந்த குருகுல்லாயில நிறுத்திட்டேன் 8 மந்திரத்தோட. இந்த குருகுல்லாயங்கிறவள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் அப்படின்றதுக்காக தான் நான் அவளை பத்தி சொல்லும் பொழுதே நம்ம வந்து வேற விஷயங்கள்லாம் அப்படி ஞாபகம் வந்தது. கடைசியா வந்து ஸ்ரீவித்யாயே நமக அப்படின்றது. ஸோ ஒவ்வொருத்தையுமே சர்வ ருணாய நமக, காமதாயின்யே நமக, குண்டலின்யே நமக, பாவநாசின்யே நமக, சர்வதந்திர ரூபாய நமக, மகாபலாய நமக, ஜெயாய நமக, உருளாய நமக, ஸ்ரீ வித்யாய நமக என்று நாம் வந்து இதை போட்டுக்கொண்டு ஒரு செட்டு முடிச்சிடுறோம். அடுத்தது ஒரு செட் இதே மாதிரி ஆரம்பிச்சு நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். இது செய்யும் போது மட்டும் நமக்கு வந்து வேற எந்த ஒரு விஷயத்திலையும் ஞாபகம் இல்லாம முழுக்க அவளுக்குள்ளேயே நீங்க உள்ள போயிடணும். அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்துவிட்டு அதை அப்படியே எடுத்து நீங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அதுலயே நீங்க செஞ்சாலும் சரி, எக்ஸ்ட்ராவா அந்த குங்குமத்தை ஆட் பண்ணாலும் சரி, அந்த குங்குமத்தை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை வைத்துக் கொண்டாலும் சரி, நீங்க யாருக்காவது உடம்பு சரியில்லாதவங்களுக்கோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களோ கொடுத்தாலும் சரி, இமீடியட்டா அந்த ஒரு ஹீலிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், டிவைன் ஹீலிங் அப்படின்றது வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யறது அப்படின்றது நீங்களே அது மாதிரியான ஒரு விஷயமா 9 நாள் முடிஞ்சுட்டு கொடுத்து பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்ற மாதிரியே நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது வந்து கடவுள் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் மறந்து போற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு விஷயம் ஆச்சரியப்படுத்தும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். ஸோ அப்ப அந்த குங்குமத்தை நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ், இந்த 9 days ப்ராசஸ்ங்கிறது அந்த குங்குமத்தை வச்சு செய்யற அந்த 9 days ப்ராசஸ் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச மற்ற நாள் எல்லாம் வந்து இது மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு செட்டு நீங்க அப்படி மனனம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க டெய்லியே கூட நீங்க சாதாரணமா இந்த குங்குமம் இல்லாமே நீங்க உங்களுக்கு அதை சொல்லணும்னு தோணும். இந்த இந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த அவளுடைய ரூபங்கள் எல்லாம் நம்ம சொல்ல அவ்வளவு ஆசையா இருக்கும், திரும்ப சொல்லிட்டே இருக்கலாம். சோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் இது சொல்லி வரலாம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடியதுல நமக்கு இந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாமும் நம்மளுடைய மாயைகளையும் நம்மளுடைய கர்ம வினையும், அதாவது கெடுகர்மங்களை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு விஷயமாக இந்த ஒரு மந்திரங்கள்லாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு அனைத்து விதமாக அந்த லலிதையுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள் இருக்கும். வாராகி நவராத்திரி என்றும் சரி, உங்க வீட்லயும் சரி, நம்மளுடைய சென்டர்ல நடக்க போற விஷயங்களுக்கும் சரி, கண்டிப்பான முறையிலே அதை நீங்க யூடியூப்ல பாக்குறதும் சரி, அல்லது உங்க வீட்டுல நீங்க வந்து செய்யக்கூடிய பூஜைகளை திறம்பட செய்வதும், அது என்னால என்னெல்லாம் விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் கொடுக்க. நமஸ்காரம்.